ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பின் அசுரன் உன்னை அணைக்க துடிக்கிறேன் நாவல் பகுதி 23. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். முன்பின் பழக்கமில்லாத இருவர் போல் அந்த ஹோட்டல் அறையில் உயிர் அக்னி இருவரும் ஒரு பெரிய கம்பளி போர்வைக்குள் இரவை கழித்த போதும் அக்னி அந்த அறைக்குள் இருப்பதாகவே உயிர் பாவிக்கவில்லை. அவரது இந்த திடீர் மனமாற்றம் அக்னியை வெகுவாக பாதித்தது. காலை 10 மணி அளவில் தான் முருகன் கோயில் இருக்கும் அந்த மலையடிவாரத்தை வேனிட்டியது. அக்னியின் கரத்தை பிடித்த உயிரின் அம்மா, அக்னி, என்னால மலை ஏறி மேல வர முடியாது, உன்னால முடியும், நீயும் உயிரும் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கம்மா. எல்லா தடையும் நீங்கி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. அந்த முருகன் கண்டிப்பா அருள் தருவாரு. உயிரின் அம்மா கூற அதை கேட்டு எரிச்சல் அடைந்த நந்திதா அக்னி இறங்கும் முன் வேனிலிருந்து இறங்கி அவள் வரவுக்காக காத்திருந்தாள். உயிரின் அம்மாவோடு பேசிக் கொண்டிருந்ததால் அக்னியும் அவன் அம்மாவும் கடைசியாக தான் இறங்கி வந்தனர். உயிரின் அம்மா இறங்கிய பிறகுதான் அக்னி இறங்கினாள். அவள் இறங்கும் போது சரியாக படிக்கட்டில் தன் காலை நீட்டி அவளை கீழே விழ வைத்தாள் நந்திதா. கீழே வீழ்ந்த அக்னியை பார்த்து, ஏய், பார்த்து இறங்க மாட்டியாடி என்று கேட்ட நந்திதாவை முறைத்தாள் அக்னி. என்னடி, என்ன பார்த்து முறைக்கிற? கொஞ்சம் விட்டா நான் தான் தள்ளிவிட்டேன்னு சொல்லுவ போல இருக்கே. அதுதானே உண்மை. அவ்வா என்று வாயில் அடித்துக் கொண்டவள், இப்ப இருக்கிற சூழலுக்கு நீ எதை சொன்னாலும் இங்க இருக்கிற எல்லாரும் நம்பிடுவாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு தானே தேவையில்லாம என்ன பழி வாங்குற. நான் ஒன்னும் யாரையும் பழி வாங்கல, உண்மையதான் சொன்னேன் என்று கூறிய அக்னி மெல்ல எழுந்து நிற்க முயன்றாள். வேனிலிருந்து இறங்கியதும் உயிர் நடக்க ஆரம்பித்திருந்தான். நடந்த எதையும் அவன் கவனிக்கவில்லை. கவிதாவும் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அக்னியை காணவில்லையே என்று திரும்பி பார்த்தவள் அவள் இறங்கும் போது நந்திதா காலை நீட்டி அவளை தடுக்கி விழ வைப்பதை கண்டு பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தாள். ஏ நந்திதா, அக்னி இறங்கும் போது எதுக்காக நீ காலை நீட்டின? கோபமாக கவிதா கேட்க உயிரின் அம்மா நந்திதாவை முறைத்தார். இங்க இருந்த யாரும் என்ன நடந்ததுன்னு பாக்கல. கவிதா இந்த இடத்துலயே இல்ல, ஆனா நடந்தத அவ பாத்திருக்கா. இப்ப என்ன சொல்ற நீ? அத்தை, நான் வேணும்னு எல்லாம் காலை நீட்டல, தெரியாம காலை நீட்டுனா அதுல தடுக்கி அவ கீழே விழுந்துட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? இங்க பாரு நந்திதா, நாம நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாம் நன்மையா முடியணும், எல்லாருக்கும் நன்மையே நடக்கணும்ன்ற எண்ணத்தோட வரணும். மத்தவங்களுக்கு தீங்கு நடக்கணும்ன்ற எண்ணத்தோட வந்தா அடுத்தவங்களுக்கு நீ நினைக்கிற தீங்கு உனக்குதான் வந்து சேரும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ணி, நீங்க எப்ப பார்த்தாலும் என் பொண்ணையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நந்திதாவுக்கு ஆதரவாக அவளது அம்மா வர, நீ அவ அம்மா தானே, நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி புரிய வச்சு அவளை நல்ல வழியில கொண்டு போகாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? நாளைக்கு இதை நினைச்சு நீதான் வருத்தப்படுவ. என்ன நீ சாபம் போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அப்படி நடந்துக்கிறா உன் பொண்ணு. முதல்ல அவளை திருத்துற வழிய பாரு, நீயும் திருந்து. இல்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. சிறிது தூரம் சென்று விட்ட உயிர் தலையை திருப்பி பார்க்கும் போதுதான் அக்னி கவிதாவின் கரத்தை பிடித்துக் கொண்டு எழுந்து நிற்பதை கண்டான். அங்கு ஏதோ நடந்திருக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது. விரைந்து வந்தவன், என்னாச்சு கவிதா என்று கேட்டான். இறங்கும் போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. கவிதா ஏதும் கூறும் முன் அக்னி கூறினாள். அக்னியின் கண்கள் குளமாகி இருந்தது. என்னாச்சு அக்னி, ரொம்ப வலிக்குதா? பட்டாடி வலிக்கல கவிதா, வேண்டின வேண்டுதலை நிறைவேற்ற முடியாதே, அதுதான் வலிக்குது. ஏன் வேண்டுதல் நிறைவேற்ற முடியாது? மலையேறி வரணுமே. அதனால என்ன, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ வேற நிக்க கூட கஷ்டமா இருக்கு. இதுல எங்க நடக்கிறது, இதுல எங்க மலை ஏறுறது? நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போய் உங்க வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. அப்படி சொன்னா எப்படி? வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். மெதுவா நடந்து மலையடி வாரத்துக்காவது வா. அங்க நின்று நீ முருகனை வேண்டிக்க. உன் மனபாரம் எல்லாம் தீரும், உன்னுடைய வேண்டுதலும் நிறைவேறும். வா. மெல்ல ஒரு காலை எடுத்து வைத்தாள். ஆனால் அவளால் நடக்க முடியவில்லை. கால் நன்றாக சுளுக்கியும் இருக்கிறது, அடிபட்டதாலும் வலிக்கிறது என்றவள், நான் வரல கவிதா, என்னால முடியாது. என்னாச்சு? கால் நல்லா சுளுக்கி இருக்கு. அப்படியாயிரு, நீங்க உட்காரு. அங்கிருந்த ஒரு பாறையில் அவளை அமர்த்தி விட்டு குனிந்து அவள் காலை பிடித்து தடவி விட்ட கவிதா, இப்ப எந்திரிச்சு நடந்து பாரு என்றாள். மெல்ல எழுந்து நின்ற அக்னி மெதுவாக ஒரு அடி எடுத்து வைத்தாள். முன்பு இருந்த அளவு வலி இல்லை, நடக்க முடிகிறது. இப்ப பரவாயில்ல. உன்னால நடக்க முடியுமா? நான் ஹெல்ப் பண்ணணுமா? சென்னையிலிருந்து புறப்பட்ட நேரம் முதல் தன்னை கண்டு கொள்ளாமல் தன்னை நோகடித்த உயிரின் மீது அவளுக்கு கோபம் தான் வந்தது. தேவையில்லை,
நான் நடந்தே வந்துடுவேன். ஓகே என்றவன் மெதுவாக அங்கிருந்து நடந்தகன்றான். அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது. அதை கண்ட கவிதா, ஏய், இங்க என்ன நடக்குது? 2 பேரும் ஏன் இப்படி வீண் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அத்தான் இறங்கி வரலையேன்னு நான் வேதனைப்பட்டேன். அவரு இறங்கி வரும்போது நீ ஏறி நிக்கிற, அவரும் ஏறி நின்னா நீ அழற. இங்க என்னதான் நடக்குது? உங்க 2 பேருக்கு இடையில நடக்கிறத பார்த்தா சண்டை மாதிரி தெரியல, ஏதோ காதல் யுத்தம் மாதிரி தெரியுது. இத நீங்க எப்பதான் முடிச்சுக்க போறீங்க? அக்னி பதில் ஒன்றும் கூறவில்லை. சரி வா. அவளை கைத்தாங்கலாக அழைத்து வந்து அந்த பெரிய மரத்தின் அடியில் இருக்கும் பாறையில் அமர்த்தினாள் கவிதா. இங்க பாருங்க, மலை ஏற முடியாத நாங்க இங்கேயே எங்க பூஜையை பண்றோம், இங்க இருந்தே கடவுளை வேண்டிக்கிறோம். மேல ஏற முடியறவங்க எல்லாரும் மேல போய் உங்க பூஜையை பண்ணுங்க, கடவுள் கிட்ட வேண்டிக்கங்க. உயிரின் அம்மா கூற உற்சாகத்தோடு அனைவரையும் பார்த்த நந்திதா, நான் கண்டிப்பா உச்சியை தொட்டுடுவேன் என்றாள். அக்னி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ என் தோலை பிடிச்சிட்டே மலையேறு. கவிதா கூற, ஐயோ சத்தியமா முடியாது, 2 பேரும் பாதி வழியிலேயே உட்கார்ந்துடுவோம். நீயாவது போய் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன், கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அக்னியை ஏளனமாக பார்த்த நந்திதா அவள் அருகில் வந்தாள். என்ன அக்னி, இப்ப கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல. மெதுவாக அவள் அருகில் குனிந்தவள் குரலை தாழ்த்தி, அக்னி, நான் கடவுள்கிட்ட என்ன தெரியுமா வேண்டிக்கிட்டேன்? என்ன? வீடு போய் சேர்ந்ததும் அத்தான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, எனக்கு நந்திதாவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன், அவ கூட தான் வாழ விரும்புறேன்னு சொல்லி உன்னை வீட்டுக்கு பத்திரமா அனுப்பிடணும். வேண்ட எதுவும் கை மேல பலனா கொடுக்கிற குலதெய்வமா, நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு என்று கூறிவிட்டு மலை ஏற தயாரானவள் உயிரின் அருகில் சென்று ஒட்டி உரசி நின்று கொண்டாள். அதை கண்டு அக்னிக்கு கோபம்தான் வந்தது. அவள் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். உயிரின் அம்மாவையும் 2 அத்தைகளையும் தவிர மற்ற அனைவரும் மலை ஏற தயாராக மனமிருந்தும் ஏற முடியாததால் அக்னியும் அந்த இடத்தை விட்டு எழவில்லை. கீழே நிற்பவர்கள் தங்கள் பூஜையை ஆரம்பித்துவிட அக்னி மெதுவாக எழுந்து நின்று அருகில் இருந்த மரத்தை பிடித்துக் கொண்டு பூஜையில் கலந்து கொள்ள மலை ஏற தயாரானவர்கள் மலை ஏற ஆரம்பித்து விட்டனர். தயங்கி நின்ற உயிர் கடைசியில் தான் மலை ஏற ஆரம்பித்தான். சிறிது தூரம் சென்றவன் என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. அப்படியே நின்று திரும்பி கீழே நிற்பவர்களை பார்த்தான். என்னப்பா? அவன் அம்மா கேட்க, இதோ வரேம்மா என்றவன் மலை இறங்க ஆரம்பித்தான். இவன் ஏன் மலை இறங்கி செல்கிறான் என்று அறிய ஏறிக்கொண்டிருந்தவர்களும் அப்படியே நின்று அவனையே பார்த்து கொண்டிருக்க, மலை இறங்கி வந்தவன் ஓடி வந்து அவன் அம்மா பாதத்தை தொட்டு வணங்கினான். நல்லா இருப்பா, அவன் அம்மா கூற எழுந்து நின்றவனின் விழிகள் அக்னியை நோக்கி திரும்பியது. அவள் அருகில் வந்தவன் 2 கரத்தையும் நீட்டி, வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன், உன் வேண்டுதல் நிறைவேறாம இருக்க வேண்டாம். அவனை வியப்போடு பார்த்தவள், என்ன இப்படி தூக்கிட்டு? அவள் கூறி முடிப்பதற்குள் குனிந்து அவளை தூக்கி கொண்டு மலை ஏற ஆரம்பித்து விட்டான் உயிர். இதை ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. தனியாக மலை ஏறுவதே கடினம், இதில் இன்னொருவரை தூக்கி கொண்டு ஏறுவது என்பது இயலாத காரியம். அப்படி இருந்தும் அக்னியை தூக்கி கொண்டு மலை ஏறுகிறான் உயிர். அதுவும் சர்வசாதாரணமாக அவன் ஏறுவதை கண்டு அனைவரும் வியந்து போய் அவனை பார்க்க உயிரின் அம்மாவின் மனம் குளிர்ந்தது. கவிதாவின் இதழ்களிலும் ஒரு புன்னகை. ஆனால் நந்திதாவின் வயிறு எரிய ஆரம்பித்தது. என்ன பண்றீங்க? என்னை தூக்கிட்டு சன்னிதானம் போய் சேர முடியாது. 2 பேருடைய வேண்டுதலும் நிறைவேறாம போக போகுது. நீங்க மட்டுமாவது சன்னிதானத்தை போய் எட்டுங்க. 2 பேரும் சன்னிதானத்தை எட்டுவோம். அதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அவள் வாயை உயிர் அடைக்க அவள் அதற்கு மேல் பேசவில்லை. நிதானமாக அவளையும் தூக்கி கொண்டு மலை ஏறினான் உயிர். தன் பாரம் அவனை தளர்த்திவிடக் கூடாது என்பதற்காக அவனை ஒரு கரத்தால் சுற்றி வளைத்து பிடித்துக் கொண்டவள் மெல்ல மெல்ல விரல்களை அழுத்தி அவனது உடலை அழுத்தி ஸ்பரிசித்தாள். அவளது இந்த ஸ்பரிசம் அவனுக்கு மிகவும் பிடித்து போனது. அந்த ஸ்பரிசத்தின் பலத்திலேயே அவளது பாரத்தை மறந்து அவன் மலை ஏற ஆரம்பித்தான். சன்னிதானத்தை எட்டும் போது உயிர் களைத்து போயிருந்தான். அக்னியை முருகனின் முன்னால் நிறுத்தியவனுக்கு ஒரு சிறு மண்பானை நிறைய மோரை நீட்டிய அந்த கரம் அது வைஷாகின் கரம். வைஷாக், நீங்களா? ஆம் சார், முதல்ல இத குடிங்க, ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. மோரை வாங்கி பருகியவன், நீங்க எப்படி இங்க? உங்க குலதெய்வ கோவிலை பத்தி கவிதா ரொம்ப பெருமையா சொன்னா. என்னுடைய இஷ்ட தெய்வம் கூட முருகன் தான். நானும் கிளம்பி வந்துட்டேன். புன்னகையோடு அவன் அருகில் நிற்கும் கவிதாவை பார்த்த உயிர், நீ ரொம்ப லக்கி என்றான். அக்னியை விடவா? குறும்பாக அவள் கேட்க சிரித்தவன், கண்டிப்பா,
என்றான். தரிசனத்தை முடித்துக் கொண்டு ஒரு பாறை மீது வந்து அமர்ந்தாள் அக்னி. வைஷாகோடு பேசிக் கொண்டிருந்த உயிர், வைஷாக் நான் இப்ப வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அக்னியின் அருகில் வந்தான். காலிப்பு எப்படி இருக்கு? நல்லா சுளுக்கி இருக்கு, வலி அதிகமா இருக்கு. சட்டென்று அவள் பாதத்தில் அமர்ந்தவன் அவள் பாதத்தை உயர்த்தி தன் தொடையில் வைத்தான். அக்னி தன் பாதத்தை இழுத்து கொள்ள அதை விடாமல் பிடித்து கொண்டவன், இரு சுளுக்கெடுத்து விடுற. ஐயோ, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. பாக்கட்டும், அதனால் என்ன, நீ என் மனைவி தானே. அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை. அவள் பாதத்தை மெல்ல இதமாக வருடியவன் சட்டென்று விரல்களை பிடித்து ஒரு இழு இழுத்தான். ஆ என்று கத்தியை விட்டாள் அக்னி. அக்னியை தூக்கி கொண்டு மலை ஏறும் போதே அதை பொறுத்து கொள்ள முடியாத நந்திதா இந்த காட்சியை கண்டு மேலும் வயிறெறிந்தாள். உயிர் விரல்களை பிடித்து இழுக்கும் போது வலித்ததை தவிர அடுத்த நொடி சுளுக்கு பறந்தே விட்டது. விழுந்ததால் ஏற்பட்ட காயம்தான் இப்போது நன்றாக வலிக்கிறது. தலையை உயர்த்தி அக்னியை பார்த்தவன், இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டான். சுளுக்கு இப்போ அவ்வளவா இல்ல, விழுந்ததால ஏற்பட்ட அந்த காயம்தான் வலிக்குது. சரி, நீ இங்கே இரு, போகும்போது உன்னை தூக்கிட்டு போறேன் என்று கூறியவன் எழுந்து வைஷாகின் அருகில் வந்தான். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? ஆமா சார். ஓகே, வாங்க. வைஷாகியும் அழைத்து கொண்டு உயிர் அங்கிருந்து நகர கவிதா அக்னியின் அருகில் வந்தாள். ஏய், எங்க அத்தா மனசுல என்னாலும் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டல? ஆமா, தெரிஞ்சுக்கலாம், வா. என்ன சொல்ற? நீ வா. அவள் கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு வைஷாகும் உயிரும் நின்று கொண்டிருந்த அந்த மரத்தின் அருகில் வந்து நின்றாள் கவிதா. சார், நான் இந்த கோயிலை பாக்குறதுக்காக மட்டும் இல்ல, உங்ககிட்ட பேசவும் தான் வந்தேன். கவிதா தான் என்ன வர சொன்னா உங்ககிட்ட பேசுறதுக்காக. வைஷாக் பேசுவது அக்னியின் செவியை எட்ட அவள் புரியாமல் கவிதாவை பார்த்தாள். மெல்லிய ஒரு புன்னகையோடு மட்டும் நின்றாள் கவிதா. என்ன விஷயம் வைஷாக்? உயிர் கேட்க அவர்கள் உரையாடலை கவனித்தாள் அக்னி. சார், அக்னி மேம நீங்க எப்படி ஒரு சூழல்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்க சொல்லி எனக்கும் தெரியும். நீங்க விரும்புற நந்திதா அந்த வீட்டுல இருக்கும் போதே அக்னிய மனைவியா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்ட நீங்க இப்ப ஏன் திடீர்னு அக்னி கிட்ட இருந்து விலகி போறீங்க? ஏன் அக்னி மனச காயப்படுத்துறீங்க? அக்னி என்கிட்ட இருந்து விலகி போகும்போது கவிதா கண்ணுக்கு தெரியலையா வைஷாக்? அதையும் கவிதா சொன்னா சார். என்ன சொன்னா? உங்க மனசுல நந்திதா இருக்கிறாங்க, அவங்க கூட வாழ முடியாத அந்த வேதனை உங்க மனசுல இப்பவும் இருக்கு அப்படின்னு நினைச்சு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு தான் முட்டாள்தனமான ஒரு முடிவை அக்னி எடுத்தா அது நியாயம்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? சாரி சார், நான் அத நியாயம்னு சொல்லல. ஆனா நீங்க இப்போ அக்னி கிட்ட இருந்து விலகி போறது அது ஏன்னு எனக்கும் புரியல, கவிதாவுக்கும் புரியல, அக்னிக்கும் புரிய மாட்டேங்குது. நான் ஒண்ணு அக்னி கிட்ட இருந்து விலகி போகணுன்ற எண்ணத்தோட அவகிட்ட இருந்து விலகி போகல. அவ என்ன நேசிக்கிறான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னை ஏமாத்தின நந்திதாவும் எனக்கு தேவையில்லை, அவளுக்கு உதவின நீயும் எனக்கு தேவையில்லைன்னு நான் அக்னி கிட்ட சொல்லி இருக்கலாம். ஆனா அவ எனக்கு வேணும்ன்ற எண்ணத்தோட நான் சொன்ன வார்த்தைகள் அது கூட அவளுக்கு தெரியல. என்னை தேடி அவ ஓடி வரல. நான் அவகிட்ட இருந்து விலகி போனேன், அதுக்கு காரணம் வேற. அவ என்கிட்ட இருந்து விலகி போகும்போது நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டேன், தவிச்சேன்னு அவளுக்கு புரியணும்ல. அதுக்காக தான் விலகி நின்னேன். 2 நாளுக்கு மேல அவளை தவிக்க விடக்கூடாதுன்னு நினைச்சேன். நினைச்சது மட்டும் இல்ல, என்னுடைய பிரிவை தாங்க முடியாம அக்னியே இறங்கி என்ன தேடி ஓடி வந்துடுவான்னு நினைச்சேன். ஆனா நடந்ததே வேற. அம்மாவுக்கு என் மேல அளவு கடந்த காதல் பாசம் எல்லாமே இருக்கு. எனக்காக உருகுறாங்க, ஏங்குறாங்க. ஆனா அவங்க அதை என்கிட்ட சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா இப்பவும் என் மனசுல நந்திதா இருக்காளோன்ற சந்தேகம் அம்மாவுக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டதும் எனக்கு அக்னி மேல ஒரு கோபம். அதனாலதான் அவகிட்ட இருந்து இன்னும் அதிகமா விலகி போனேன். விலகி போகும்போது கூட அவகிட்ட இருந்து நிரந்தரமா விலகி போகணுன்ற ஆசை இருக்கல. என்னுடைய பிரிவோட வலி தாங்க முடியாம அக்னி ஓடி என்கிட்ட வந்து சேர்ந்துட மாட்டாளான்ற ஒரு ஏக்கம், தவிப்பு, ஆசை எல்லாமே என் மனசுல இருக்கு. ஆனா அம்மாவுக்கு என்னுடைய ஏக்கமோ தவிப்போ ஆசையோ வலியோ எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் தள்ளி போக போக அவங்களும் தள்ளி போயிட்டே இருக்காங்க. பாப்போம் எவ்வளவு தூரம் அவங்க தள்ளி போறாங்கன்னு. அவன் பேச பேச அக்னிக்கு அழுகையும் சிரிப்பும் கலந்து வந்தது. வாய் மூடி அவள் அழும்போதும் அவள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. பாத்தியா எங்க அத்தானோட காதல? அவர் மனசுல நீ மட்டும்தான் இருக்க அக்னி. இனிமேலாவது தேவையில்லாத எண்ணங்களை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு
அவர் கூட சேர்ந்து வாழற வழிய பாரு. இதுக்கு மேலேயும் நீ தள்ளி போக போறியா? இல்லை என்று தலையசைத்தாள் அக்னி. ஓகே சார், இனி நான் இத பத்தி பேச விரும்பல. அதுக்கு அவசியம் இல்ல. உங்க மனசுல இருக்கிற காதல் அக்னிக்கு கண்டிப்பா புரியும். சரி சரி வா, அத்தான் பாத்துட்டு போறாரு. அக்னியை அழைத்து வந்து அவள் அமர்ந்திருந்த பாறையில் அமர்த்தி விட்டு எதுவும் அறியாதவள் போல் அவள் அருகில் நின்று கொண்டாள் கவிதா. அக்னியின் அருகில் வந்த உயிர், போலாமா என்று கேட்டான். போலாம். ஆனா நீங்க என்ன தூக்க வேண்டாம். ஏன்? இப்பதான் என்னால மெதுவா நடக்க முடியுதே. மலை ஏறும் போதுதான் கஷ்டமா இருக்கும், இறங்கும் போது பிரச்சனை இல்ல. நான் கவிதா கையை பிடிச்சிட்டு வந்துடுவேன். ஓகே என்றவன் வைஷாகோடு முன்னால் நடக்க கவிதாவின் கரத்தை பிடித்துக் கொண்டு மெதுவாக மலை இறங்க ஆரம்பித்தாள் அக்னி. அவர்கள் பின்னாலேயே நந்திதாவும் அவள் அப்பாவும் இறங்கி வந்தனர். ஏனோ இன்னும் அக்னியை காயப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நந்திதாவுக்கு ஒரு ஆசை. முன்னால் இருக்கும் அந்த சிறு கல்லை அக்னியை நோக்கி அவள் உருட்டிவிட முயல சட்டென்று நந்திதா கால் சருகி கீழே வீழ்ந்தாள். வீழ்ந்ததோடு நிற்கவில்லை, அவள் அப்படியே கீழ் நோக்கி உருளவும் ஆரம்பித்தாள். இன்றோடு தன் கதை முடிந்தது என்றுதான் அவள் மனம் நினைத்தது. தங்களையும் தாண்டி உருண்டு செல்லும் நந்திதாவை கண்டு பதறி போன அக்னி கவிதா இருவரும் கை நீட்டி அவளை பிடிக்க முயன்றும் முடியவில்லை. என்னங்க என்று அக்னியும் அத்தா என்று கவிதாவும் அழைக்க முன்னால் சென்று கொண்டிருந்த உயிரும் வைஷாகும் திரும்பி பார்த்தனர். உருண்டு வந்து கொண்டிருந்த நந்திதாவை இருவரும் தடுத்து நிறுத்தி காப்பாற்றிவிட உடலெல்லாம் புண்ணாக எழுந்து நிற்கும் போது நந்திதாவின் விழிகள் நிறைந்து வழிந்தது. பின்னாலேயே ஓடி வந்த அவள் அப்பா நூலிழையில் உயிர் தப்பிய மகளை கட்டி கொண்டு அழுதார். செய்த பாவம்தான் இப்படி ஒரு தண்டனையாக வந்து சேர்ந்தது என்று இருவரும் உணர்ந்த நொடி அது. மலை இறங்கி வந்ததும் நந்திதாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல உயிர் தயாரானான். இல்லத்தான், சின்ன சிராய்ப்புகள் தான். வேன்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல இருந்து மருந்து போட்டு விட்டா போதும், பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல என்று கூறியவள் அக்னியை கட்டி கொண்டு அழுதாள். சாரி அக்னி, உனக்கு கெடுதல் செய்ய நினைச்சேன், அந்த கேடு என்னையே வந்து சேர்ந்துருச்சு. அவளை யார தழுவி கொண்ட அக்னி, பரவாயில்ல விடு, நீ எனக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் எனக்கு நன்மையாதான் வந்து சேர்ந்திருக்கு. அப்படி பார்த்தா நான் உனக்கு நன்றி தான் சொல்லணும். இப்படி சிந்திக்க கூட ஒரு மனசு வேணும், அந்த மனசு உன்கிட்ட இருக்கு, நீ நல்லா இருப்ப என்று கண்ணீரோடு கூறினாள் நந்திதா. தன் காரில் கோத்தகிரி வந்த வைஷாக் ஒரு 2 மணி நேரம் கழித்து அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டான். அடுத்தது என்ன உயிர்? அம்மா கேட்க, நேரா ஹோட்டல் போலாம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் கிளம்பிடலாமா அவன் கூற ஒருவர் பின் ஒருவராக வேனில் ஏற ஆரம்பித்தனர். அனைவரும் ஏறியதும் வேன் புறப்பட்டது. அக்னியின் விழிகள் உயிரை தேடியது. அதோ அவன் தனியாக ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறான். வெளியே பராக்கு பார்த்தபடிதான் அவன் அமர்ந்திருக்கிறான். அவளும் தனியாக தான் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாள். தன் இருக்கையில் இருந்து எழுந்து கொண்டவள் உயிரின் அருகில் வந்து அமர்ந்தாள். யாரோ அருகில் வந்து அமர்ந்ததை அறிந்து தலையை திருப்பி பார்த்தவன் அக்னியை கண்டதும் மீண்டும் தலையை திருப்பி கொண்டான். அவனோடு ஒட்டி உரசி அமர்ந்தவள் அவன் கரத்தில் கரத்தை கோர்க்க, அப்போதும் அவன் வெளியே பராக்கு பார்த்தபடியே எந்த உணர்ச்சியும் இல்லாதவன் போல் அமர்ந்திருந்தான். ஹோட்டலை அடையும் வரை அவன் அப்படியேதான் அமர்ந்திருந்தான். ஹோட்டலும் வந்துவிட்டது. ஒவ்வொருவராக இறங்க இறுதியில் தான் அவன் கரத்தில் கோர்த்திருந்த தன் கரத்தை அவன் கரத்தில் இருந்து விடுவித்துக் கொண்டு அக்னி இருக்கையில் இருந்து எழுந்தாள். படிக்கட்டில் வந்து நின்றவள் இறங்க சிரமப்படவே அவளுக்கு முன் கீழே இறங்கிய உயிர் தன் கரத்தை அவளை நோக்கி நீட்ட, அவனை பார்த்து புன்னகித்தபடியே அந்த கரத்தை பிடித்துக் கொண்டு அவள் கீழே இறங்கினாள். அவன் கரத்தில் இருந்து தன் கரத்தை அவள் விடுவிக்கும் போது அவன் விடவில்லை, இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். அவள் கரமும் அவன் கரத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது. அறைக்குள் வந்ததும் கதவை சாத்தி தாளிட்டவன் அவளை இழுத்து இறுக்கமாக கட்டி அணைக்க, அவள் கரமும் அவனை ஆசையாய் கட்டி கொண்டது. அவள் மேனியில் முத்தங்களை அவன் பொழிய, அவன் தோளில் அவள் சாய, வாரி அவளை எடுத்து படுக்கையில் போட்டவன் அவள் பூ போன்ற மேனியில் படர்ந்தேறும் போது எந்த தயை தாட்சண்யமும் பார்க்கவில்லை. அக்னியை இறுக்கமாக கட்டி கொண்டு படுத்திருந்த உயிரின் கரம் அவன் இதழ் பட்டு சிவந்து போன அவளது மேனியை இதமாக வருடி கொண்டிருந்தது. அவன் மார்பில் சாய்ந்து படுத்திருந்த அக்னி அவன் செவியில் இதழ் பதித்து ஐ லவ் யூ என்றாள். அவள் கூறி முடிக்கும் முன் அவள் இதழை சிறை பிடித்தவன் அவள் இதழ் புண்படும் அளவு இறுக்கமாக முத்தமிட, அவள் கரம் அவன் மார்பை அள்ளி பிடித்தது. அவள் நகம் அவன் மார்பில் காயத்தை ஏற்படுத்திய பிறகுதான் அவள் இதழை விடுவித்தான் உயிர்.
இத சொல்ல உனக்கு இவ்வளவு தயக்கம்? இன்னொரு தடவை நீ ஐ லவ் யூன்னு சொன்ன அப்படியே கடிச்சு வச்சிடுவேன் பாரு. அவன் கூறி முடிப்பதற்குள் அவள் மீண்டும் ஐ லவ் யூ என்றாள். மீண்டும் அவள் இதழை அவன் நெருங்க, அவள் இறுக்கமாக விழிகளை மூடிக்கொண்டு அவன் மார்பை அள்ளி பிடித்தாள். அதை கண்டு சிரித்தவன் அவள் இதழில் இதமாக முத்தமிட்டான். மெல்ல விழிகளை திறந்து பார்த்தவள், ஏ கடிச்சு வைக்க மாட்டீங்களா? கடிச்சு வச்சிருப்பேன், ஆனா உனக்கு வலிக்கும் போது எனக்குள்ள வலிக்குது. அவனை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவள், சாரி, உங்க மனசை புரிஞ்சுக்க உங்க முன்னாள் காதல் எனக்கு தடையா இருந்தது. நீங்க என்னை விட்டு விலகி போகும்போது கூட என்னை பிடிக்காம தான் விலகி போறீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். சாரி, இட்ஸ் ஓகே என்றவன் அவள் சங்கு போன்ற கழுத்தில் இதழ் பதித்தான். அவள் தாமரை விழிகள் மூடிக்கொள்ள அவன் இதழ்கள் மெல்ல கீழிறங்கி அவள் மார்பு குழியில் பதிந்து தன் பயணத்தை மீண்டும் துவங்கியது. அன்பின் அசுரன் உன்னை அணைக்க துடிக்கிறேன் நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.